ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு கோவக்கா பப்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கோவக்கா, பூண்டு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ஈஸியா செய்யலாம். இப்போ அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு 2ம் கழுவி வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, கோவக்கா, அது கூடவே கொஞ்சமா பெருங்காயம், தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இத நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இத கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகறதுக்காக. அத இப்ப தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுட்டு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமா வந்துட்டு வெங்காயம், கருவேப்பில இதெல்லாம் சரியானதுக்கப்புறமா, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வேக வச்சு வச்சிருந்த பருப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் கோவக்கா பப்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டா கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் எக்ஸ்பெக்ட்டே பண்ண மாட்டீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் கம்ஃபர்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில பேருக்கு வந்துட்டு கோவக்கா பிடிக்காது ஃப்ரை பண்ணாலுமே. பட் இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு டைம் சூப்பரா இருக்கும். கோவக்கா மாதிரி இல்ல, கத்திரிக்காய் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காவும் பிடிக்காதுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இது அதை விட நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ப்ரோக்கலி ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வருஷம் எலெக்ஷன் சூப்பரா போயிட்டுருக்காட்ருக்கு. ஸோ எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. தேங்க் யூ.